நீங்கள் தாவேக்கால எப்படி ஜாயின் பண்ணீங்க? சீட்டு கேட்கும்போது இந்த பண பேரங்கள்லாம் பேசப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையாக நடந்ததா? True to my heart, not even a single rupee or a penny I spent to get a ticket. ஏன்னா இந்த நெரேட்டிவ்ஸ் எல்லாமே ஒரு ஃபேக் நெரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது தான் நான் எல்லா விஷயத்துலையும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி சார் நான் வந்து சீட் கேட்டேன், எனக்கு கிடைக்கல, 2 கோடி ரூபாய் வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க சார், போஸ்டிங்லாம் இப்படி போடுறாங்க சார். நான் சீட் இல்லை, போஸ்டிங்க. நான் அப்போல்லாம் கட்சியில் சேர்கிறதுக்கு முன்பு போஸ்டிங் போடுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன் அந்த கால் பண்ண பையனே பெண் நிறுவனத்திலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க சார் உண்மை. இவங்களோட நெரேட்டிவ்ஸ் என்னன்னா, அது என்ன பண்ணல, எல்லா ஜேர்னலிஸ்டும் கால் பண்ணியிருக்காங்க. தளபதியினுடைய அந்த இமேஜ் மட்டும்தான் நம்ம கிட்டத்தட்ட 71,000 வாக்குகள் வாங்குறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஆனால் அவங்க 2 கட்சிகளும் கிட்டத்தட்ட 30 கோடி செலவு பண்ணதா சொல்கிறாங்க. என்னை விட திராவிட முன்னேற்ற கழகம் 200 ஓட்டு தான் அதிகம் வாங்கியிருக்காங்க. 5000 சில்லற ஓட்டு தான் வெற்றி பெற்ற வேட்பாளர் வாங்கியிருக்காங்கன்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த தொகுதியில் வெற்றி தான் பெற்றிருக்கோம். when Rome is burning, Nero is fiddlingன்ற மாதிரி இவர் உட்காந்து படத்துக்கு போகிறது, அது காட்சிகள் பார்க்குறது, இதுதான் அவர் செய்துட்டு இருந்தாரே கண்டி ரியல் கவர்னன்ஸை லூஸில் விட்டுட்டாங்க சார். தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படின்னு மீடியாக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கீழே ஒருத்தர் 3 வேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்தால் அவனுக்கு கோவம் தானே சார்? என்னுடைய மாணவர் ஒருத்தர் போலூர் தொகுதியைச் சேர்ந்த வீரபத்ரன் சொல்லி, அவருடைய தொகுதியில் அவங்க வீட்டுக்கிட்டே ஒரு கல்குவாரி இயங்குது சார். அது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு மேனுவலாக, அதாவது கையில் தான் உடச்சி கல்லை அவங்களுடைய லைவ்லிவுட்டுக்காக அப்ரூவ் பண்ணது. அதை மெஷினரிஸ் வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, டெட்டனேட்டர் வச்சு வெடிக்கிறாங்க, குழந்தைகளுக்கு மேலே கல் வந்து விழுது, குடியிருப்புகள் பாதிக்கப்படுதுன்னு என்னை வந்து சந்தித்து சொன்னார். உடனடியாக நம்மளுடைய திரு அபிஷேக் அவர்கள் எம்எல்ஏ போலூர் தொகுதி, அவருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா, அது என்னென்னு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு. அவர் ஆய்வு செய்யும் பொழுது அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான்ல அந்த குவாரிக்காரன் ரொம்ப தெனாவட்டாக நின்றுட்டு பதில் சொல்கிறது, பேசுறது. அவர் வந்து எல்லா அஃபிஷியல்ஸோடையும் போய் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. பட் அவன் பதில் சொல்லும்போது அவர் கோபமாக கேட்ட கேள்விகள், நீ அக்யூஸ்னா உன்னை கோபமாக தானே கேட்பாங்க. அதை உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதை மட்டும் எடுத்து ஃபேக் நெரேட்டிவ், இப்படி வந்து அதிகார திமிரில் பேசுகிறார் ஒரு எம்எல்ஏ. அது கிடையாது. பெனிஃபிஷியரி பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது அரசியலுக்கும் புதிது, தேர்தலுக்கும் புதிது. தேர்தலில் போட்டியிட்டு ஆரணி தொகுதியிலே போட்டிட்டீங்க தாவேக்கா சார்பாக. அது என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கட்சியில், அதாவது தாவேக்காவில் சேர்றதை பற்றியே பல விமர்சனங்கள் இருக்கும். தாவேக்காவில் வந்து சீட்டு வாங்குறதை பற்றியே பல அவதூறுகள் போயிட்டுருக்கோம். இவருக்கு இத்தனை கோடி கொடுக்கணும், இவருக்கு வித்துடுறாங்க சார், அப்படிலாம் வந்து பயங்கர அவதூறுகள் பரப்புவாங்க. ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். உங்களுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி எப்படி தொடங்குச்சு? நீங்கள் தாவேக்காவில் எப்படி ஜாயின் பண்ணீங்க? சீட்டு கேட்கும்போது இந்த பண பேரங்கள்லாம் பேசப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையாக நடந்ததா? என்ன இந்த ப்ராசஸ் ஃபஸ்ட் சொல்லுங்கள் சார். அதாவது இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி அப்படின்னு வரும்போது நான் வந்து ஒரு எஜுகேஷனிஸ்ட். ஆக்சுவலாக பாஸ்ட் 20 இயர்ஸாக அண்ணா நகரில் இம்பேக்ட் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் பல்வேறு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அதிகாரிகள் என்னோட நண்பர்களும் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க. ஓகே. அதில் என்னுடைய நண்பர் திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள், அதாவது என்னுடைய நண்பருக்கு நெருங்கிய நண்பர், மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பருக்கு நண்பர். அதன் மூலமாக அவருடைய அறிமுகம் கிடைச்சிது. அப்போது நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய, அந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த சமூகத்துக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புதிய நியூ டைமென்ஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் ஆர் நியூ ப்ரீட் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸை நான் அவர் மூலமாக அதை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. த்ரூ ஹிஸ் ப்ரிசம் ஐ சா த பாலிட்டிக்ஸ். அப்போது நம்மளுடைய தலைவருடைய அந்த விஷயங்கள், அவர் பேசின விஷயங்கள், when we met for the first time, thanks for supporting us அப்படின்னு தான் விஜய் சார் வந்து சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தை போதும் நம்மளை அடுத்த உந்து சக்தியாக வந்து இந்த அரசியல் காலத்தில். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிரீட் ஆஃப் பாலிடிக்ஸ் கிட்ட நம்ம யோசிச்சாலே நம்மளால் அங்கே போக வேண்டாம், அரசியல் வேணாம், இன்ஸ்டிங் சாக்கடைன்னு சொல்கிற மாதிரி அது வேண்டான்னு புறந்தள்ளுற அந்த காலகட்டத்திலிருந்து அரசியல் பரிமாண வளர்ச்சி அடைந்து மாறுது. அறிவார்ந்த சமூகத்துக்கும் அறிவானவர்களுக்குமான ஒரு களம் அவங்க அமைச்சு தராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதன் அடிப்படையில் தான் எனக்கு சாரோட அறிமுகம் கிடச்சி
தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுக்கு அவர் தான் தலைவர். அவருக்கு அசிஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்கோப் கிடச்சிது. அப்போ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸோடு உட்காந்து சாரோட இன்ட்ராக்ட் பண்ணி சாரோட இன்புட்ஸு எங்களோட ஐடியாஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கப், அதாவது நிறைய பேர் செய்தாங்க. அதில் ஒரு பார்ட்டாக வி பிளேட் ஏ ரோல் இன் மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பரேஷன். அப்போது நம்மளுடைய சைட்லேருந்து நம்ம பாலிட்டிக்ஸ்குள்ளேயும் வந்துட்டோம், நம்ம பார்ட்டிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். அப்படின்னும்போது ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, சரி கண்டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஸ்கோப் பற்றி டிஸ்கஷன் வந்தப்போ ஓகே யா ஒரு எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்லேயும் இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. ஐ கேன் சே, அதாவது ட்ரூ டு மை ஹார்ட், நாட் ஈவன் எ சிங்கிள் ருப்பி ஆர் அ பெனி ஐ ஸ்பெண்ட் டு கெட் அ டிக்கெட். ஏன்னா இந்த நெரட்டிவ்ஸ் எல்லாமே ஒரு ஃபேக் நெரட்டிவ்ஸ் அப்படிங்கிறது தான். நான் எல்லா விஷயத்துலையும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நானே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி சார் நான் வந்து சீட்டு கேட்டேன், எனக்கு கிடைக்கல, 2 கோடி ரூபாய் வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க சார், போஸ்டிங்லாம் இப்படி போடுறாங்க சார். நான் சீட்டு இல்லை, போஸ்டிங்க சார், நான் அப்போல்லாம் கட்சியில் சேரத்துக்கு முன்பு போஸ்டிங் போடுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன் அந்த கால் பண்ண பையனே பெண் நிறுவனத்திலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க சார் உண்மை. இவங்களோட நெரேட்டிவ்ஸ் என்னன்னா, அது என்ன பண்ணல, எல்லா ஜேர்னலிஸ்டும் கால் பண்ணியிருக்காங்க. எஸ் அதாவது அப்படி ஒரு ரூமரை கிளப்புறது, அது மூலமாக ஒரு பேட் இமேஜ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார், அதுதான் நான் களத்தில் உணர்ந்தது. அதற்கடுத்தது when it comes to எலெக்ஷன், முதல் முறையாக நீங்கள் போகிறீங்க. இதுக்கு முன்பு இருந்த கேல்குலேஷன்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். சாதி ரீதியாக மக்களை அணுகியிருப்பாங்க, அதாவது கட்சி ரீதியாக, அதுக்குள்ளே சாதி ரீதியாக, அதுக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து அவர் உறுப்பினர் இல்லை இப்படின்னு பல்வேறு லேயர்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இத்தனை வார்டு, இத்தனை வார்ட்ஸ் இங்கே இருக்குது, இத்தனை வார்ட்ஸில் இந்த ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க, இந்த வார்டு நமக்கு தேரும் தேராது, இப்படிலாம் பல்வேறு கணக்குகள்லாம் இருக்கும். ஆனால் இனிமேல் தாவேக்காவை பொறுத்தவரை ரொம்ப நெருங்கிய நேரத்தில் தான் அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தது, முன்கூட்டியே ஏற்பாடெல்லாம் பண்ணலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டாவது பணம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கும். அது எலெக்ஷனில் வந்து தாவேக்கா சார்பாக போட்டி போட்டவர்கள் தான் பணம் கொடுக்கல, ஓட்டுக்கு சீட்டுக்கும் பணம் கொடுக்கல, ஓட்டுக்கும் பணம் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இந்த சூழலுக்குள்ளே உங்களால் எப்படி ஒர்க் பண்ண முடியுது சார்? அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் சார், ஆக்சுவலாக உங்களோட கன்விக்ஷன், உங்களோட மைண்ட் செட் ரொம்ப கிளியராக இருந்ததுன்னா எனி களம், எந்த களமாக இருந்தாலும் அதில் களம் ஆடுறது. அப்போ நான் போய் அங்கே என்ட்ரான உடனே என்ன அப்படின்னா, இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக நம்ம நிற்கப்பட்டிருக்கோம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற நம்மளுடைய தளபதியோட மிகப்பெரிய இமேஜ் நமக்கு பின்னாடி பெரிய பக்கபலமாக இருக்குது. அப்படின்னும் போது சண்டை செய்கிறதுன்னு இறங்கியாச்சு. அப்போது முழுக்கமாக சண்டை செய்யணும் அப்படின்றத நான் ரொம்பவே முனைப்போடு இருந்தேன். சார் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு ஃபேக்டர் என்னென்னா, ஒரு 20-25 நாட்கள், ஒரு குறுகிய காலகட்டம் மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது. ஆனால் நான் கொஞ்சம் கூட தொய்வு அடையலை. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு 2-3 டேஸில் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எஜுகேஷனிஸ்டாக இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி பப்ளிக்கில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பேரண்ட்ஸை எல்லாரையும் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஈஸியாக இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உதவுச்சு. மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல வந்து சரி வெளியூரில் ஆள் வந்திருக்காரோ, புதுசாக வந்திருக்காரோன்னு சொல்லி 1 or 2 days தான், ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே நம்ம அண்ணன் ஒரு படித்தவர், ஒரு நல்ல வேட்பாளரை நம்ம தளபதி நமக்காக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத கேடர்ஸ் எல்லாருமே வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. தே கம்ப்ளீட்லி ஒரு கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் நம்ம போய் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. நானுமே அதாவது என்னுடைய அந்த ஃபைட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபைட்டை வந்து அந்த அவங்களுடைய அதாவது அவங்க காஃபினோட நெயில் அடித்து கடைசி வரைக்கும் முடிச்சு விட்டுறது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப குறியாக இருந்தேன். பட் எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அங்கே மேஜராக ப்ளே பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட், கேஷ் ஃபார் ஓட். அங்கே என்னென்னா ரூரல் ஃபேப்ரிக் ரொம்ப ஜாஸ்தி. ஈவன் தோ நம்ம தளபதியினுடைய அந்த இமேஜ் மட்டும்தான் நம்ம கிட்டத்தட்ட 71,000 வாக்குகள் வாங்குறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஆனால் அவங்க 2 கட்சிகளும் கிட்டத்தட்ட 30 கோடி செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. என்னை விட திராவிட முன்னேற்ற கழகம் 200 ஓட்டு தான் அதிகம் வாங்கியிருக்காங்க. 5000 சில்லற ஓட்டு தான் வெற்றி பெற்ற வேட்பாளர் வாங்கியிருக்காங்கன்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த தொகுதியில் வெற்றி தான் பெற்றிருக்கோம், தோல்வி அடையலை அப்படிங்கிறது தான். எனக்கு எந்த ஒரு தருணத்தில் நான் வெற்றி பெறலையேன்னு ஒரே ஒரு ஏக்கமாக இருந்தேன்னா, அந்த 108 118க்கு தளபதி அந்த ஆட்சி அமைக்க அந்த 4 நாட்கள் நம்மளை கொஞ்சம் அலகழிச்சாங்க இல்லையா, ஆமாம், அந்த கூத்து நடந்தது இல்லைங்களா, அப்போ மட்டும்தான் நாம் வெற்றி பெறலையே அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்தது. ஆனால் மற்றபடி இன்னைக்கு எனக்கு மனசார சொல்கிறேன், கிட்டத்தட்ட 71,000, அதாவது 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் ஆரணி நமக்கு ஓட்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரூலி ஸ்பீக்கிங், நம்ம ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற்ற வேட்பாளர் யாருன்னா நான் தான். ஓகே, மற்றவங்கெல்லாம் ஜனநாயகத்துக்கு புறம்பாக பல்வேறு வேலைகள் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கலாம் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக. நேற்று தளபதி சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அவங்கள வெற்றி பெற்றதை அறிவிச்சிருக்கு. ஆனால்
நம்ம தான் ஆக்சுவலாக வெற்றி பெற்று. அதுதான் ஒரு யுனிக் ஃபேக்டராக நான் தாவேக்கால பார்க்குறேன். எப்படின்னா ஒருத்தர் தொகுதியில் வெற்றி பெற்றாலும் அங்கே போயிடுறாரு, தோல்வி அடைந்தாலும் அங்கே இருக்கிறாரு. அதாவது சார், அதுதான் ஒரு சரியான வழிகாட்டி, அரசியல் வழிகாட்டியோட இது. அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் திரு புஷியானந்த் அவர்கள் நாம் இந்த மாதிரி வெற்றியை நழுவ விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி போகும்போது என் தோளை தட்டி கொடுத்து சொன்ன வார்த்தை, தொகுதியை விட்டுறாத, தொகுதியை போய் பாரு அப்படிங்கிற வார்த்தையை அண்ணன் சொன்னார். தொகுதியில் நான் பரப்புரையின் போது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 முறை திராவிட முன்னேற்ற கழகமும் 7 முறை அஇஅதிமுகவும் அங்கே எம்எல்ஏ இருந்திருக்காங்க. ஒரு முறை காங்கிரஸ் இருந்திருக்கு நம்மளோட ஆரணி தொகுதியில். மக்களுடைய வாழ்க்கை இன்னுமே ரொம்ப 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 புவராக இருக்குது சார். ஏகப்பட்ட பிரச்சனை. ஆக்சுவலாக நம்ம சந்திக்கணும் பேசணும்னு நினச்சதே அன்றாட மக்கள் வாழ்வில் சந்திக்கின்ற பிரச்சனைகள். பெரும்பாலும் அந்த கிராமப்புறத்தில் மக்கள் ரொம்பவே அவஸ்தைப்படுறாங்க. இவங்க எல்லாம் மாற்றி மாற்றி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே அவங்க செய்யலை. எல்லாமே எக்ஸ்ப்ளாய்டேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏரிகள் தூர்வாரப்படலை, அதனால் அந்த வாய்க்கால்களில் நீர் வழிந்தோடி அவங்களுக்கு கிராப் லாஸ் ஆகிருக்கு. ரோடு வசதி சரியில்லை, சில இடங்களில் மயானத்துக்கு வசதிகள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, நகரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணி கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு மாடர்ன் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இல்லை, ரோடு கன்ஜஸ்டடாக இருக்குது, அவுட்டர் ரிங் ரோட் கேட்குறாங்க. இது எல்லாம் தாண்டி நான் ஒரு கல்வியாளராக அவங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இளைஞர்கள் நிறைய வேலைவாய்ப்பு இல்லை. அப்போது ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் நான் ஜெயிச்சு வந்தால் செய்கிறேன்னு சொன்னேன். ஆனால் எங்கள் வழிகாட்டியினுடைய ஆலோசனைப்படி இப்போ நம்ம வெற்றி பெறவில்லை என்றாலும் காரியமாக என்னுடைய முதல் வாக்குறுதியான இலவச ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையத்தை விரைவில் ஆரணியில் நம்ம தொடங்க இருக்கோம். அதனால் ஏன்னா நம்மளுடைய கழக ஆட்சி மக்கள் அவங்களும் தளபதி சொன்னார் இல்லை, இந்த 8 கோடி மக்களும் என் மக்கள் இல்லையா அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போது ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சி ஆட்சியில் இருக்குது, அங்கே இருக்கிற எம்எல்ஏ எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருக்காங்க, மக்களுக்கு எதுவுமே சென்று சேர மாட்டேங்குதுங்கிறது தான் அந்த மக்களுடைய கஷ்டம். என் மக்களாக நான் நினச்சி இனிமேல் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆரணி தொகுதிக்காக நான் அர்ப்பணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் முதல் வாக்குறுதியை நான் நிறைவேற்ற போகிறேன். அதை தொடர்ந்து அடுத்தடுத்து மாடர்னைசேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட இதுக்கான விண்ணப்பத்தையும் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய கோரிக்கைகள் என்னுடைய கழக தோழர்கள் மூலமாக எனக்கு வந்துட்டுருக்கு. ஒரு கிராமத்தில் லைட்டே இல்லை, ஸ்ட்ரீட் லைட்னு சொன்னாங்க. உடனே அந்த வில்லேஜ் கிளர்க்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி உடனே மறுநாளே அவங்களுக்கு வில்லேஜ் ஏற்பாடு பண்ணிட்டோம். முனிசிபல் நாலேஜ் சென்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைஃபை ஒர்க் ஆகலை, வாட்டர் ஃபில்டர் ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க. அந்த லைப்ரரின்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி இமீடியட்டாக நெக்ஸ்ட் டே அதுக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்படி தொடர்ந்து எனக்கு வருகின்ற எல்லா விஷயத்துலையும் நான் களப்பணியில் தினம் தினம் ஆரணி தொகுதிக்கான வேலையை நம்ம கழக ஆட்சியில் என்னென்ன முடியுமோ அதை எல்லாத்தையுமே அவங்களுக்காக அர்ப்பணித்து செய்ய, இதான் எங்கள் தலைவர் சொல்லி கொடுத்தது. இதுதான் எங்களுடைய அரசியல் ஆசான் அண்ணனும் சொல்லி கொடுத்தது. இது ரெண்டையுமே நான் தொடர்ந்து செய்துட்ருக்கேன். எல்லா தொகுதியிலையும் நம்மளுடைய தோழர்கள் அதான் செய்துட்ருக்காங்க. இன்னொன்று சார், அதாவது தாவேக்கா அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை ஒரு விஷயம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மாறாமல் ஒரே ஒரு மாற்றம் நிகழாமல் அப்படியே இருக்குன்னு சொன்னால் இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ். அது இஷ்டத்துக்கு அவன் பொய் செய்தியாக பரப்பிட்டு இருக்காங்க. இந்திய தேதி வரையும் பரப்பிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ ஒரு சில மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது, ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு. அதையும் தாண்டி தாவேக்கா பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தாங்களா? ஆனால் அப்படி ஒரு ஃபேக் நரேட்டிவ் உங்கள் மேலே ஏதாவது வைக்கப்பட்டதா? நீங்கள் அதுக்கு ஆளாக பலியானீங்களா? சரி, தேர்தலுக்கு அப்புறமோ தேர்தலின் போது நம்ம கட்சியின் மீது வைக்கப்பட்ட அந்த ஃபேக் நரேட்டிவ்ஸை தாண்டி எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே நடக்கலை. ஆனால் நான் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பினேன் சார். அதாவது என்னுடைய பரப்புரையில் கூட ஒரு இடத்துல கண்ணமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தில் நான் பேசும்போது சொன்னேன். அதாவது அந்த பேரூராட்சியில் 2004 இந்தியா ஷைனிங்னு ஒரு கேம்பெயின் வாஜ்பாய் அவர் கொண்டு போனாங்க. இந்தியா மிளிர்கிறது ஒளிர், இந்தியாலாம் மிளிரல, அதோட ஒழிச்சு விட்டாங்க அவங்கள. அதே தான் இன்னைக்கு மீண்டும் மலராது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா சார், ஒரு விஷயம்தான், இந்த ஃபேக் நெரேட்டிவ்ஸ்க்கு வேல்யூவே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணால் எல்லாமே கட்டமைக்கப்பட்ட பிம்பம், ஈஸியாக அதை வச்சு நம்ம வந்துடலான்ட்டு. பட் கிரவுண்ட் லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார், பீப்புள் கண்டிப்பாக அந்த கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ காயின்ட் எ திங் கால்டு விஷியஸ் சைக்கிள் ஆஃப் கரப்ஷன். இந்த விஷியஸ் சைக்கிள் ஆஃப் கரப்ஷன் என்னென்ன சார், இவங்க 20 கோடி 40 கோடி செலவு பண்ணுவாங்க, அந்த தொகுதியில் எப்படியாவது பணம் கொடுத்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்போ அதுக்கு செலவு பண்ணிட்டு வரும்போது எந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் ஒரு லாஞ்சிவிட்டியோ ஒரு டியூரபிலிட்டியோ இருக்கிறதே இல்லை. நீங்கள் போய் ஒரு பஸ் ஸ்டாண்டு போய் பார்த்தீங்கன்னா கூரை உடஞ்சி விழுந்திருக்கும், உட்காரதுக்கு அவனுக்கு சீட்டு சரியாக இருக்காது. ஒரு இரிகேஷன் கெனால் ரெடி பண்ணாங்கன்னா அந்த கெனால் பாதியிலே உடஞ்சி போயிருக்கும். ஏன்னா சிமெண்ட் குவாலிட்டியான சிமெண்ட் இருக்காது. ரோடு போட்டாங்கன்னா சரியான சாலை வசதி இருக்காது. அதே மாதிரி போஸ்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு இவங்க வாங்குற லஞ்சம், ஒவ்வொரு குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி போஸ்டிங்கில்
ஊழல் நடந்ததுன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபருக்கு 10 லட்சம் 20 லட்சம் இப்படி வாங்கிட்டு போய் ஒரு ஊரில் உட்கார ஒரு அதிகாரி அவங்க என்ன பண்ணுவாங்க? கட்டாயம் ஒவ்வொரு கையெழுத்துக்கும் காசு வாங்காமல் அவங்க போட மாட்டாங்க. அப்போது இந்த இடத்துல மக்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கிரவுண்டில் இருக்குல்ல, அவன் ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனாலும் பணம் கொடுத்தா தான் எல்லாம் நடக்கும். எனக்கு வேண்டிய அந்த சேவைகள் எதிர்பார்த்தாலும் அது தரமற்ற சேவைகள் தான் இருக்குன்னா, நீங்கள் என்னதான் புதுசாக ஸ்கீம் பேரை வச்சு நான் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் காசு நேராக கொடுத்துட்டேன், காசெல்லாம் நேராக கொடுத்துனா அது என் காசுன்னு மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீ கொடுத்தியா? You have given me the bitter and very very bad experience as an administrator. இது மேலே வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த when Rome is burning Nero is fiddlingன்ற மாதிரி இவர் உட்காந்து படத்துக்கு போகிறது அது காட்சிகள் பார்க்குறது இதுதான் அவர் செய்துட்டு இருந்தாரே கண்டி ரியல் கவர்னன்ஸை லூஸில் விட்டுட்டாங்க சார். தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படின்னு மீடியாக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கீழே ஒருத்தர் 3 வேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்தால் அவனுக்கு கோவம் தானே சார்? கண்டிப்பாக வருங்க சார். நீங்கள் அதை தாண்டி ஒரு மாற்றத்துக்கு வர்ற ஒரு கட்சியை திரும்ப நீ ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணி நீ அதை ஃபேக் நெரேட்டிவ்ஸில் அவங்கள உடச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் மக்கள் மாற்றத்துக்கு வாக்களித்ததால் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மாற்று சக்தியாக இன்னைக்கு வந்திருக்கு. வந்ததுலேருந்தும் திரும்ப நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க ஏதாவது செய்யலான்னு. ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் செட் பண்ணுற நெரேட்டிவ் தூள் ஆகிடும். ஏன்னா கிரவுண்ட் லெவலில் தளபதி கொடுக்க போகிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிற்க போகுது. மக்கள் வில் பி ஹாப்பி இன் ஆர் கவர்னன்ஸ். அப்போ அந்த கவர்னன்ஸ் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் சார். உங்களுக்கு நடக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எதாக இருந்தாலும் நம்புவீங்க. உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவங்க சொல்கிறத நம்ப போகிறீங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் எ ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த கவர்னன்ஸ், நீங்கள் அதை தான் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கட்டாயம் பல தசாப்தங்களை தாண்டி தொடரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் இப்போ இது ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னொரு ஃபேக் நரேட்டிவ்ஸ் இல்லை ஆய்வு பண்ணுறேன் விஷயத்தை போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, மக்களை திட்டுறாங்க, அவங்களுக்கு உரிமையை வந்து அந்த எல்லை மீறி போகிறாங்க. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ட்டு தாவேக்காரங்க ஆய்வு பண்ண போகிறாங்க அப்படிலாம் இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருக்காங்க சார். இதுவும் திரும்ப அதே தாங்க சார். நீங்கள் என்னென்னா மக்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சுதா, இதுக்கு மேலே எதுவுமே நடக்காது, அவ்வளோதான், நம்ம வேலை ஓட்டு போடுறதோட முடிஞ்சிருச்சுன்னு மக்கள் வீட்டுக்கு போய் என் தலையெழுத்து இப்படி தான் வாழணும்னு சொல்லி வாழ்க்கையை நொந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்த காலம் போய் மக்கள் இன்னைக்கு நம்ம மேலே அதீத எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த 20 நாட்களுக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி. அந்த எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் பூர்த்தி செய்யும். எல்லாருமே காலமாக தலைமுறையாக இருந்த அரசியல்வாதிகள் கிடையாது. எல்லாரும் புதிய நியூ பிரீடு. இன்னைக்கு நம்ம தளபதி சொன்ன மாதிரி எல்லாரையும் நம்ம அரசியல் படுத்தியிருக்கோம். அடுத்த தலைமுறையை அரசியலை கூர்ந்து உற்று நோக்குவதற்கான ஒரு வழிகாட்டியாக நம்ம இருந்திருக்கோம். அப்படின்னும் போது இவங்க செட் பண்ணுற எந்த நெரேட்டிவ்ஸும் மக்கள்கிட்ட அது செல்லுபடியாக போகிறதில்லை. நம்ம கேடர்ஸை நம்மளுடைய பார்ட்டி கேடர்ஸ் போய் பண்ணும்போது நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த ஓவர் ஆர்க்கு அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது நம்மளுடைய அரசியல் வழிகாட்டி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அடுத்த நாள்லேருந்து எல்லாமே ரெஸ்ட்ரைன் பண்ணிட்டான். ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சார். இதை பற்றி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய மாணவர் ஒருத்தர் போலூர் தொகுதியை சேர்ந்த வீரபத்ரன் சொல்லி, அவருடைய தொகுதியில் அவங்க வீட்டுக்கிட்டே ஒரு கல்குவாரி இயங்குது சார். அது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு மேனுவலாக, அதாவது கையில் தான் உடச்சி கல்லை அவங்களுடைய லைவ்லிவுட்டுக்காக அப்ரூவ் பண்ணது. அதை மெஷினரிஸ் வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, டெட்டனேட்டர் வச்சு வெடிக்கிறாங்க, குழந்தைகளுக்கு மேலே கல் வந்து விழுது, குடியிருப்புகள் பாதிக்கப்படுதுன்னு என்னை வந்து சந்தித்து சொன்னார். உடனடியாக நம்மளுடைய திரு அபிஷேக் அவர்கள் எம்எல்ஏ போலூர் தொகுதி, அவருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா, அது என்னென்னு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு. அவர் ஆய்வு செய்யும் பொழுது அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான்ல அந்த குவாரிக்காரன் ரொம்ப தெனாவட்டாக நின்றுட்டு பதில் சொல்கிறது பேசுறது. அவர் வந்து எல்லா அஃபிஷியல்ஸோடையும் போய் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. பட் அவன் பதில் சொல்லும்போது அவர் கோபமாக கேட்ட கேள்விகள், நீ அக்யூஸ்னா உன்னை கோபமாக தானே கேட்பாங்க. அதை உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதை மட்டும் எடுத்து ஃபேக் நெரேட்டிவ், இப்படி வந்து அதிகார திமிரில் பேசுகிறார் ஒரு எம்எல்ஏ. அது கிடையாது. பெனிஃபிஷியரி பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா, அவருக்கு கிராம மக்கள் தப்பான செய்தியை வெளியிட்ட இந்த ஊடகம்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக பொறுப்பேற்ற திருவண்ணாமலை ஆட்சியர் அவர்கள் அந்த கல்குவாரிகள் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இவங்க கிராமத்தோடு போய் திரு அபிஷேக் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. நான் சொல்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். நீங்கள் என்ன நெரேட்டிவ் வேணால் செட் பண்ணுங்கள், வெளியே வேணால் இப்படி ஒரு ஊடகத்தில் நீங்கள் தப்பாக ப்ரோட்ரே பண்ணலாம். மக்கள் இன்னைக்கு அந்த சந்தோஷமாக போய் சந்திக்கிறாங்கல்ல, அந்த கிராமம் பயனடைஞ்சிச்சு இல்லை.
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் மாற்றிட முடியாது இல்லை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தமிழகம் முழுவதும் நடக்க போகுது. நீங்கள் நெரேட்டிவ்ஸ் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருங்க, நாங்கள் செயலாற்றிட்டே இருக்கோம். வெற்றி கழகத்துக்கு என்றைக்குமே வெற்றி தான் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.